கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான பெண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா. காதல் வந்தாலும் போனாலும் பெண் என்ன செய்வாயோ. ஹாய், வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? கந்தையா சரஸ்வதி. சரஸ்வதி. ஓகே. உங்களுக்கு நேற்று பர்த்டே, சின்ன குழப்பம் ஆயிட்டுது. உங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸா ஒருத்தங்க விஷ் பண்ணி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் கிஃப்ட், அழகான கேக் ஒன்றும் வந்திருக்குது. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? சொல்ல தெரியலையா? யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கோம், இங்க இருந்து வந்திருக்கோம். அது நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கதைச்சு முடிய சொல்லுவோம். பிள்ளைகள் செய்தாங்களோ? பிள்ளைகள் சேர்ந்து செய்திருப்பாங்களா இல்ல தனித்தனியா செய்திருப்பாங்களா? தனித்தனியா. ஒரு மகனுக்கு சுகம் இல்லை, அவர் இல்லை. மற்ற மகன் கடை வச்சிருக்கிறார். அம்மா இந்த போன் அடிக்குது பாத்தீங்களா? அம்மா வந்து எடுக்க இல்லை இன்னும். வேற வந்து எடுப்பா. வெளிநாட்டுலயும் அண்ணன் இருக்குது. அண்ணன் இருக்கிறாரா? எங்க இருக்கிறாங்க அண்ணா? அண்ணா கனடால. கனடாவிலையா? என்ன பேர் அண்ணாக்கு? அண்ணாக்கு பரமலிங்கம். பரமலிங்கம். ஓகே, பாப்போம். அவர் வர போறாருன்னு 2 நாளையில. சரி, உங்களோட பர்த்டேக்காக அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்றும் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஓகே. அவங்கள தவிர வேற யாருமண்டா? பிரான்ஸ்ல இருக்கிற அக்காண்ட பிள்ளைகள். அக்காட பிள்ளைகளா? ஸ்ரீதரன், ஆனந்தி, அவியலுக்கு கொஞ்சம் துன்பங்கள் இப்ப கொஞ்சம் அதுகள்ல அவர் செய்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறார். வேற யாருமண்டா? சரி, பாப்போம். அதுக்கு முதல் இன்னொரு கிஃப்ட் இருக்குது, என்னண்டு ஓபன் பண்ணி பாருங்க. சரி, நீங்க பாருங்க பிரிச்சு. இல்ல, ஒரு வடிவா எடுத்து பாருங்க. மெதுவா எடுக்கணுமாம்மா? இது கிடாக்கும் விழுந்துடும். கவனம். விடுங்க விடுங்க அக்கா. அண்ணா அடுத்து தருவான். அண்ணா அடுத்து தருவான். உங்களோட மகனா? எத்தனை பேர்? வெளியில எடுங்க, என்ன கிஃப்ட் அப்பா அம்மாக்கு வந்திருக்கான்னு பாப்பா. வாவ், பாப்பா ஒரு பிள்ளையா? உங்களுக்கு பிடிச்சதா? திருப்பி காட்டுங்க பாப்பா. என்னண்டு? அங்க அங்க காட்டுங்க. அங்க அந்த காட்டுங்க. திருப்பி வடிவா நிமித்தி வையுங்க பாக்க. வடிவான பிள்ளையார் சிலி கொண்டு வந்திருக்கு அப்பா அம்மாக்கு. என்ன உங்களுக்கு தெரியுமா யார் அனுப்பினண்டு? தெரியாதா? வாங்க. யாரா இருக்கும் அப்ப? வடிவாமனு கைய தண்டுங்க. பிள்ளையார் கவனம். அங்க நோயில வைக்க கூடாது. அம்மா அதை வச்சு ஒண்ணு கேட்டு. யார் அனுப்பியிருப்பாங்க அம்மா? தெரியா செல்ல. நான் வேற நினைக்கிறேன். தெரியல. சொல்லுங்க. நீயாவதா? பாப்போம், கடைசியா தான் நாங்க சொல்லுவோம். அதுக்கு முதல் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு, என்னன்னு பாருங்க. அப்பமா அப்பமா பாக்கட்டுமா? அப்பம்மா பாக்கட்டும். நீங்க பாத்துட்டீங்க தானே? அப்பம்மா அப்பப்பா வெளியில எடுங்க. அடியில இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஐயோ, இங்க பாருங்க. ஓகே, கவுன்கள் எல்லாம் பிடிச்சிருக்காமா? கலர்ஸ் ஓமோ எல்லாம் கிடக்குது. சாரி எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? எனக்கு என்ன எழுச்சல். நீங்க பிள்ளைகள் ஒருத்தங்கண்டா யார சொல்லுவீங்க? பிள்ளைகள்டா சகரி என்று வைக்கிறேன். இங்க இருக்கிறாங்களா? அவர் கடை வச்சு இருக்கிறார். அவர் சில வேளை
செய்யலாம் நினைக்கிறேன். வேற யாருன்றது இல்ல. அவரை தவிர மற்ற பிள்ளைகள்ல எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். 5 பேர். ஒரு ஆள் சுகம் இல்லாம இருக்கிறார், திருகோணமலை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அதான் நீங்க சொன்னீங்க சுபாஷ். அவர் இவர் மற்றவர் அங்க பேங்க்ல வேலை, அங்க மன்னார்ல மகன். வேற மற்றது மகளும் ஒரு மகனும் வெளிநாட்டுல ஜேர்மல்ல. என்ன பேர் அவருக்கு? ஜேர்மன்ல சிந்துஜன். சிந்துஜன். ஏன் அவர் செய்திருக்க மாட்டாரா? அவ தந்துட்டா அப்படியே காசு போட்டுட்டா ஏதாவது சர்ப்ரைஸ் செய்திருக்கலாம் தானே. சரி, அவருக்கு தெரியுமா பர்த்டே டேட் எப்பண்டு? அவ சொல்லிருப்பாரு. அவங்கதான் நேற்று தெரிஞ்சு முதல் சொன்னவா. மகள் வேலையில நிக்கிறா. இப்ப கதைச்சவா சில வேலை செய்த மகளா இருக்குமோ? சரி, மகளா இருக்கு இல்லையா? சரி பாப்பா, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. மகள் வேலையில நிக்கிறா. என்ன தேவை இருக்கு? அப்பா அம்மா விட பேத்தி தான் சர்ப்ரைஸ் ஆகிறா. கிஃப்ட் பார்த்து வாங்குவோம் அத விடுங்க. அப்பா அம்மா வாங்குவோம். இந்த அங்க பிள்ளைய வச்சிருக்கோம். ஆமா ராஜ் தாங்க செல்லம். என்ன தெரிஞ்சாக்கலாரோ அல்லின் வாங்கி கொடுத்து விட்டுருக்கு. யாரா இருக்கும் அப்ப? எல்லாம் தேவையானதெல்லாம் வந்திருக்குது. ஓஹோ, அல்லின் குடிக்கிறாண்டு அல்லினும் கொடுத்து விட்டுருக்கு. வார தெரியும் அல்லின் குடிக்கிறேன். மணிக்கூடா இல்லையே? இல்லையே, இன்னும் பெருமதியானது ஒரு கிஃப்ட் இருக்குது. சங்கிலியா? ஓபன் பண்ணி பாப்போமா என்னாண்டு? சரியா, அப்பமாக்கு தான் வந்தது காசு. ஓகே, எவ்வளவு இருக்குன்னு எடுத்து பாருங்க. தெரியாது. அப்பா மாட்ட கொடுங்க. 10,000 ரூபாய் காசும் அனுப்பி இருக்கிறாங்க. இதுல இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருப்பாங்க அப்பா அம்மாக்கு? மாமா, அத்தை, வேற சின்னம் பெரியப்பா, அப்பா எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்களா? இல்லையே, ஏதோ ஒருத்தங்க மட்டும்தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஒருத்தர் அனுப்பி இருக்காம இல்ல. யாரா இருக்கும்? அப்பா அம்மா சொல்லுங்க, யாரா இருக்கும்? சரியா கண்டுபிடிக்கலாம இருக்கா? சொல்லுங்க. ஓகே, கிஃப்ட் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம்? நிறைய சந்தோஷம். வேற இருக்கும்? உங்களை விட பேத்திக்கு தான் நல்ல சந்தோஷமா இருக்கு. நான் கிஃப்ட் எல்லாம் பார்க்க தெரியும். யாரா இருக்கும் அம்மா? அப்ப தெரியும், சொன்னா அதிர்ச்சி ஆவீங்க. சொல்லுங்க பாபா. பிரான்ஸ்ல இருந்து ஐயோ மகள் ஆனந்தி, மகன் ஸ்ரீகரன். நான் சொன்னேன் ஸ்ரீகரன் சோதி. இப்ப தங்கச்சிட்ட புருஷனோண்டு வந்த இடத்த ஓமான்ல துபாயில வருத்தமா கிடக்குறார். அவள் நடு என்ன என்ன எப்பன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் இல்ல, அவள் தான் நான் யோஜன் அவர் என்ன சொல்ல போறீங்க? அனு அஜந்தன் 2 அஜந்தன். அவங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு நன்றிதான் ஆச்சு. சொல்ல சந்தோஷம் தான். இந்த பிள்ளைகள் ஞாபகம் வச்சு செய்திருக்கிறாங்க. ஓ, இங்க இருக்கும் தானேக்கும் அம்மம்மா அம்மம்மா ஓடி ஓடி அக்காண்ட பேர பிள்ளைகள், அக்காண்ட மகளின் பிள்ளைகள் அதுல கடை வச்சிருக்கு. நம்ம தெரியும் உங்களுக்கு. சரி, கேக் கட் பண்ணுவோமா அப்ப? சரி, நீங்க கட் பண்ணுங்க கேக். அம்மா குட்டி பாட்டு படியுங்க. ராமாஜி அது இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. இஞ்சால வாங்க. நடுவுல இஞ்சி அப்பமா அடிக்க வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டியர் அப்பம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ. கெட்டிக்காரி. அப்பமா கேக் தீட்டி விடுங்க. அப்பமா ஒரு சின்ன தண்டடுங்க. தங்கங்கள் வாங்க. ஆமா, இங்க தீட்டு உங்க அப்பா அம்மா தீட்டு உங்க அப்பா அம்மா வாயில வச்சுருங்க.
ஓகே, என்னம்மா எங்கள் சார்பாகவும் அனுப்பின ஸ்ரீஹரன் ஆனந்தி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.